ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஷேர் வாலில் வந்து கேரியர் பேக் போட்டு ஒரு சென்ட்ரிங் அடிச்சு சொன்னீங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இன்றைக்கி தான் நம்ம வந்து இன்றைக்கி 22 நாள் ஆச்சு. இதை நம்ம பிரிக்கிறோம். இன்றைக்கி சென்ட்ரிங் அடித்து இங்கே பாருங்கள், இது போல் தான் கேரியர் பேக் நீங்கள் லே பண்ணிங்கன்னா பண்ணி இதுமாரி இப்போ சென்ட்ரிங் அடிக்குள்ளே இது போல் தான் அவுட்புட் பிரிக்கக்குள்ளே கிடைக்கும். இப்போ இந்த கேரியர் பேக் எப்படி இருக்குது பாருங்கள். இதுமாரி கேரியர் பேக்கை வாங்கி நம்ம போட்டால் தார் பார்த்திங்கன்னா சில இருக்கும் இந்த கேரியர் பேக்கு. இதை போட்டு நம்ம லைன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து நல்லா ஒரு ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த கேரியர் பேக்கை நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். இதை எப்படி க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபயர் பண்ணோம். நம்ம வந்து ஃபயர் கன்று நம்ம விற்கும் நம்ம கேஸில். அதை வாங்கி நம்ம வந்து இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரித்தாவே வந்துடும். இந்த சைடெல்லாம் ஃபிஷர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அது வராதுக்கு நம்ம வந்து ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு அடுத்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து பட்டி பார்க்க வேண்டியதான். இது பாருங்கள், இது போல் நம்ம எடுத்துருக்கு பாருங்கள். இதுமாரி எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிசர் இருக்குது பாருங்கள் இந்த கேரி பேக்கு. அது வராதுக்கு நம்ம ஃபயர் பண்ணி தான் எடுக்கணும். கேஸ் கன் இருக்கும் நம்மளுக்கு வந்து கடைங்களே கேட்டால் தருவாங்க. நம்ம கையில் வந்து நம்ம ஃபயர் பண்ணுற மாரி இந்த ஏசி ஒர்க்குலாம் வந்து வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்ம வச்சு அது எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இதுமாரி ஒரு ஸ்மூத்தாக ஒரு கேரி பேக் வந்து போட்டதுக்கு ஃபினிஷிங் இதாக இருக்கும். இதில் நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கோடு வந்து ஜேகே ஒயிட்டு பார்த்துட்டு அதுக்கு டேரெக்டாக நம்ம பட்டி இப்போ லே பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபால் சீலிங் பண்ணுறவங்க டேரெக்டாக ப்ரேமர் போட்டு ஒயிட் போட்டுட்டு ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம். இதுபோல் வந்து நம்ம பண்ணக்குள்ள நம்மளுக்கு அவுட்புட் வந்து சீலிங் வந்து பூச வேண்டிய வேலை வராது. நல்லா உங்களுக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக கிடைக்கும். நம்ம ஸ்ட்ராங்கும் இதில் கிடைக்கிச்சு. நம்ம வந்து ஒட்டக்குள்ளே நம்ம அந்த சிமெண்ட் பால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எங்கேயும் போகாது. கரெக்டான ஒரு லெவலில் கிடைக்கும். நம்ம இதே ஷீட் போட்டு போனோம். இதில் ஷீட் தான் நான் போட்டிருக்கேன். ஷீட் போட்டாலும் அதில் நடுவில் நம்ம பேக்கிங் பண்ணி டேப்பும் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து ப்ளவுட் போட்டு அடிக்கிறாங்க. அது இதோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுமாரி கேரியர் பேக் போகிறதுனால நம்ம வந்து ஷீட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து கேரியர் பேக் லே பண்ணிவிட்டு இது போல் பண்ணணும். நம்ம வந்து பீம்லேயும் நம்ம வந்து இப்படி தான் பண்ணியிருப்போம். அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கினே வந்தீங்கன்னா ஃபுல்லாக அதனுடைய இது கிடைக்கும். பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் பீமு. இந்த பீமில் நம்ம வந்து அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக எப்படி அவுட்புட் பார்த்திங்க. இது வந்து தென்னம்பலகை தான். தென்னம்பலகையில் நம்ம அழகாக மடித்து அதுக்கு உண்டான இதை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் சைடில் ஃபுல்லாக டேப்பு கவர் எல்லாமே இருக்கும். தயவுசெய்து நான் வந்து இந்த கேரி பேக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அப்படி க்ளீன் பண்ண முடியாத சமயத்தில் வந்து ஃபயர் பண்ணி எடுத்துருங்க. ஃபயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரி பேக் ஃபுல்லாக கிடச்சிடும். ஃபுல்லாக க்ளீனு. எதுக்கு அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம அதில் வந்து பட்டி லே பண்ணாலும் டேரெக்டாக பட்டி லே பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபயர் பண்ணி எடுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பட்டி வந்து பாண்டிங் ஆகாது. பாண்டிங் ஆகாதால ஃபியூச்சரில் இப்போ அந்த இடத்துல கேரி பேக் மட்டும் அந்த பட்டி மட்டும் கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஃபால் சீலிங் பண்ணுறவங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால்